2026ஆம் ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்கும் என்பது வந்து சனி பகவான் உங்களை விட்டு விலகுகிறார் என்பது மட்டும்தான். அடுத்த குரு பயிற்சியும் சாதகமாக இருக்கிறது. அது அடுத்த வினாடியில் சொல்கிறேன். இந்த மகர ராசி நேயர்கள் வந்து ஏன்னா கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன் கிடைத்த அனுபவத்தை உங்களோட ஒரு நிமிடம் பதிவு செய்கிறேன். 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனி பயிற்சி ஆகும்போது மகர ராசி நேயர்களுக்கு 7 சனி முடிந்து விட்டதாக சொல்லி பிரபலியமாக பேசப்பட்டது. என்னிடம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, நேரடியாக தொடர்பு கொள்கிறவங்க. அவங்களில் ரொம்ப பேர் 7 சனி முடிஞ்சதுக்கு பிறகு கஷ்டத்தை சந்தித்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன். கஷ்டம்னா பெரிய கஷ்டத்தை சந்தித்தவங்களை பார்த்துருக்கேன் 7 சனி முடிஞ்சதுக்கு பிறகு. காரணம் என்னென்னா அவங்களுக்கு புதிய திசை உருவாகும். புதிய திசை என்றால் என்னென்னா உங்களுக்கு புரியாது. இருப்பினும் இப்போ ராகு தசை ஆரம்பம், குரு தசை ஆரம்பம், சனி தசை ஆரம்பம் அப்படின்னா இவங்களாம் பெரிய திசைகள். கரெக்டாக 7 சனி முடியும் போது சனி தசை அல்லது ராகு கேது தசை இந்த மாதிரி பெரிய கிரக தசை ஆரம்பிக்கும். சுயபுத்தி காலம் நடக்கும். அந்த சுயபுத்தி காலம் என்பது வந்து ரொம்ப கொடூரமானதாக இருக்கும். இதைத்தான் தனுசு ராசி நேயர்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சார் 7 சனி முடிஞ்சோடனே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜோசியர்கள் எல்லாம் பேசினாங்க சார், ஆனால் அது மாதிரி இல்லையே அப்படிம்பாங்க. நான் அதுக்கு தான் சொல்லுவேன், கோச்சாரம் என்பது வந்து நீங்கள் நான் இப்போ யூடியூப் சேனலில் சந்தித்து பேசிக்கிற மாதிரி நீண்ட நேரம் நீடிக்காது. ஜனன காலத்தில் தசாபுத்தி என்பது என்னவோ அதுதான் ஒரு மனிதனை வந்து வாழ்க்கையில் நிரந்தரமாக வாழ வைக்கும். திசைகள் மாறி மாறி வரும், புத்திகள் மாறி மாறி வரும். ஸோ அந்த தசாபுத்தி சாதகமான சூழ்நிலை இருந்து 7 சனி முடிந்தால் வெற்றி தான். அது வந்து எனக்கு தெரிஞ்சு 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு நடக்கும், 90 பேருக்கு அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா தசாபுத்தியே சாதகம், அதுதான் சாதகமாகவே இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு சாதகம்னு ஒரு பேர், ஜோதிடம்னு ஒரு பேர் உண்டு. அப்போ சனி பகவான் பயிற்சி ஆகிறார், சரியான திசைகள் சரியான புத்திகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதில் வந்து சந்தேகத்துக்கு இடமே இல்லை. நான் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 7 சனியால் பீடிக்கப்பட்டு அவர் என்னை விட்டு வெளியேறும்போது தசாபுத்தி சாதகமாக இருந்தாலும் நான் ஜோதிடன் ஆனேன். அவர் கற்றுக் கொடுத்தது தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சனி பகவான் என்னை ஆட்கொள்ளும் போது நான் பட்ட கஷ்டம், துன்பம், துயரங்கள் வந்து பெரியது. அதில் இந்த யூடியூப் சேனலில் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் போகும்போது என்ன செய்து கொடுத்துட்டு போனாலும் என்னை ஜோதிடன் ஆக்கிறதுக்கு தகுதியானவனை ஆக்கி கொடுத்துட்டு போனார். நீ ஜோதிடன் ஆக்கி